ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட டாலரும் மாயமான விதம் எப்படி? தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தில் நடக்கின்ற ஊழல் மோசடிகள் தொடர்பான விடயங்கள் முடிவுக்கு வருமா? தொடர்ந்து இந்த விடயங்கள் இடம்பெறுமாக இருந்தால் அடுத்த கட்டம் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஏற்கனவே இந்த ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் தொடர்பான விவரங்கள் இன்னுமே சரியான முறையில் திரட்டப்படாத சூழ்நிலையில மீண்டும் அமெரிக்காவினுடைய தபால் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட 6 லட்சம் டாலர் சம்பந்தமான விடயங்கள், அமெரிக்க டாலர் சம்பந்தமான விடயங்கள் இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. அமெரிக்காவுக்கு 6 லட்சம் டாலர்கள் அனுப்பப்பட்டிருந்தது. இருந்தாலும் அமெரிக்கா தங்களுக்கு எந்த ஒரு பணமும் கிடைக்கப்பெறவில்லை என்று கொடுத்த முறைப்பாட்டை அடித்து இது தொடர்பான விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்ற இடத்த இந்த பணமும் மாயமாக இருக்கிற விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே இது தொடர்பான பல விடயங்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மேல விமர்சனங்களை உள்ளாக்கி இருக்கின்றது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகங்களால் சந்திப்பில் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் இந்த அமெரிக்காவின் மாயமான பணம் தொடர்பான சில விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார். ஏற்கனவே இந்த பண மோசடி, இணைய ஊடுருவல்கள் சம்பந்தமான விடயங்களில் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவிலான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வாரது எல்லாரும் அறிஞ்சது. எதிர்கட்சிகள் தொடர்ந்து இது சம்பந்தமான போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மத்திய வங்கிக்கு முன்னாலே, நிதியமைச்சகத்துக்கு முன்னாலே என்று பல இடங்களிலேயும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. ஆகவே இது தொடர்பான போராட்டங்களில் சில கைகலப்பு நிகழ்வுகளும் சில பதற்றங்களும் இடம்பெற்ற இடத்துல உடனடியாக போலீசார் வந்து அந்த பதற்றங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆகவே நாடு ஏற்கனவே இந்த பொருளாதார ரீதியில் சரிவடைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படியான விடயங்கள் மீண்டும் ஒரு பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்துமோ என்கின்ற விதத்திலையும் யோசிக்க தோன்றுகின்றது. ஆகவே இந்த விடயங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்னொரு விதத்தில் இதற்கான விசாரணைகள் சரியான முறையில் நடக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. சிஐடி வந்து நீதிபதி ஈஸ்வரி நெத்துக்குமாரவுக்கு இது சம்பந்தமான சில அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். சில பக்கங்கள் அடங்கிய ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கின்றார்கள். அந்த அறிக்கையில் பல முக்கியமான விடயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. இதில் வந்து இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் 5 பேருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த திரைசேரியில் இருக்கின்ற இந்த விவரங்களில் முழுமையாக சம்பந்தப்பட்டவர்கள், இவர்களை தாண்டி இந்த விடயம் நடைபெற்றிருக்காது என்று சொல்லப்படுகின்ற 5 பேருக்கு இந்த வெளிநாட்டு தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் மேலே விசாரணைகளும் தொடர்ந்தும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்களும் வெளியில் வந்திருக்கின்றது. இது தொடர்பான பல தகவல்கள், பல சிக்கல் நிலைமைகளை இந்த அரசு எவ்வாறு சமாளிக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இது தொடர்பான ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த 2.5 மில்லியன் டாலர், அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்டிருந்த பணம் ஏற்கனவே ஹேக்கர்கள் மூலமாக, இணைய மோசடியாளர்கள் மூலமாக திருடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் இந்த பணம் திருடப்படுவதற்கு முன்னர் இந்த குறிப்பிட்ட இந்த இணைய சேவையில் வந்து சொல்லப்படாத அல்லது ஏற்கனவே இந்த விடயங்களில் சம்பந்தப்படாத இன்னும் ஒரு டொமைன் அல்லது இன்னும் ஒரு இமெயில் ஐடியில் இருந்து சிலர் இதற்குள்ள உள்நுழைந்ததான தகவல்கள் வெளியில் வந்திருந்தன. வித்தியாசமான ஒரு இமெயில் ஐடி ஒன்று இதற்குள்ள வந்து போனதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது என்கின்ற தகவல்கள் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? ஏற்கனவே இந்த விஷயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுகின்ற எனேபிள் சிஸ்டம் என்கின்ற ஒரு அமைப்பு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கணினிமயப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வகிக்க கொண்டு வருவதற்கு அரசாங்கத்துக்கு உதவி செய்கின்ற இந்த எனேபிள் சிஸ்டம் என்கின்ற ஒரு அமைப்பு இது தொடர்பான விடயங்களை வெளியிட்டிருக்கின்ற இந்த விஷயம் தொடர்பாக, அதாவது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாயமானதற்கு முதல் இது சம்பந்தமான ஒரு எச்சரிக்கை பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தது. அலர்ட் ஒன்று இவர்களுக்கு வந்திருந்தது. இருந்தாலும் அந்த விடயத்தை சரியான முறையில் கவனிக்கவில்லை. இந்த திரைசேரியில் இருக்கிற அதிகாரிகள் இந்த விடயத்தை சரியான முறையில் கவனிக்கவில்லை. ஒன்று இதை மேம்போக்காக இந்த விஷயங்களை கவனிக்க விட்டார்களா, அல்லது திட்டமிட்டு தான் இந்த விடயங்கள் கவனிக்காமல் விடப்பட்டிருக்கிறதா என்கின்ற வகையில் விசாரணைகள்
தொடர்ந்தும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு இந்த பணம் சம்பந்தமான விடயத்தில் பல சிக்கல்கள் இடம்பெறுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு நாட்டினுடைய ஏற்கனவே இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அளவிலான இந்த கடன் தொகையை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். 2028 அளவில் முழுமையாக இந்த கடன் தொகையில் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் இருக்கிற விடயத்தில் தொடர்ந்துமே இப்படியான பணங்கள் இந்த இணைய ஊடுருவல் மூலமாக மாயமாகி கொண்டிருந்தால் இதுவும் மிகப்பெரிய அளவிலான நட்டத்தை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது தொடர்பாக இந்த அரசாங்க தரப்பினர் பேசுகின்ற பொழுது இந்த 2.5 மில்லியன் டாலர் ஒரு சிறு தொகையான பணம் தான் என்கிற விஷயத்தையும் பேசியிருந்தார்கள். அதில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூட தன்னுடைய விமர்சனத்தை முன்வைச்சிருந்தார். இதை நாங்கள் சிறு தொகையான பணம் என்று தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் இனிவருங்காலங்களில் இந்த விடயங்கள் அதிகமாக நடக்குமாக இருந்தால் இணைய பரிமாற்றம் மூலம் செய்யப்படுகின்ற இந்த விடயங்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்கிற விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மேலே அல்லது ராஜபக்ச குழாமினர் மேலே மிகப்பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. உகண்டாவில் இருக்கிற பணத்தை கொண்டு வருவோம் என்று இந்த அரசாங்கம் கூறி இன்னுமே அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளல. மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் நாமல் ராஜபக்ச மேலே மிகப்பெரியலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. கிரிஷ் நிறுவனம் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து விசாரணைகளில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இப்படியான நடவடிக்கைகள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மேலே இருக்கிற சூழ்நிலையில் மஹிந்த ராஜபக்ச அவர்களே இந்த விடயத்தின் மேலே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்று சமூக ஊடகங்களில் தொடர் விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்தின் மேலே வந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே சரியான விதத்தில் இவர்களுக்கு வந்த அந்த அலர்ட் சிஸ்டத்தை இவர்கள் கவனிக்காமல் சென்று விட்டார்களோ என்கின்ற கேள்வியும் ஒரு வகையில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணிய குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசாரணைகளின் அடிப்படையில் இந்த எக்ஸ்டர்னல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் சில தகவல்கள் அழிந்து போயிருக்கின்றன. இந்த தகவல்களும் மேம்போக்காக அழிந்ததா அல்லது எதிர்ச்சியாக இந்த தகவல் அழிந்திருக்கின்றன அல்லது திட்டமிட்ட வகையில் இந்த குறிப்பிட்ட தகவல்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றனவா என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாக திரைசேரி விடயங்கள் சம்பந்தமான முழுமையான ஒரு ஆவண திரட்டு இந்த எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். ஆகவே இந்த திணைக்களத்தில் இருக்கிற முக்கியமான ஆவணங்கள் அளிக்கப்பட்டிருந்தால் இது எந்த வகையில் அளிக்கப்பட்டிருக்கின்றன, இது ஏற்கனவே திட்டமிட்டு முன்வைக்கப்பட்ட செயலா என்கின்ற வகையில் இன்னொரு விசாரணைகளும் இது சம்பந்தமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒரு மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஏற்கனவே நாங்கள் கூறியது போல இந்த கல்வி தகவல்கள் தொடர்பான விடயத்தில் தொடர்ந்துமே சபாநாயகர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகிறார். அதற்கு பிறகு கொள்கலன்கள் தொடர்பான விடயத்தில் சரியான எந்த ஒரு நடைமுறைப்படுத்தல்களையும் இவர்கள் மேற்கொள்ளல. அதில் அமைச்சரவை மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. அது எதிர்ச்சியாக அல்லது தேவை கருதி நடைபெற்ற அமைச்சரவை மாற்றங்கள் என்று கூறியிருந்தாலும் கூட விமல் ரத்நாயக்க கப்பல்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த விடயங்கள் நடந்ததால் தான் இந்த அமைச்சரவை மாற்றங்கள் இடம்பெற்றது என்கின்ற வகையிலையும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகான காலப்பகுதியில் இந்த நிலக்கரி ஊழல் சம்பந்தமான விடயத்தில் இன்னுமே சரியான முன்மொழிகள் ஒன்றும் கொடுக்கப்படையில்லை என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. எரிசக்தி அமைச்சர் செயலாளர் என்பவர்கள் பதவி விலகி இருந்தார்கள். ஆகவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அடுத்த கட்டம் இந்த அரசாங்கத்துக்கு நகர்ந்திருந்தது. அதற்கு பிறகான காலப்பகுதியில் ஆஸ்திரேலியாவினுடைய இந்த 2.5 மில்லியன் டாலர் மாயமான சம்பவம் மிகப்பெரிய அளவிலான அழுத்தங்களை கொடுத்திருந்தது. இப்போ அமெரிக்காவினுடைய இந்த அஞ்சல் சேவை நிறுவனத்துக்கு அனுப்பின இந்த பணம் எப்படி மாயமானது, உண்மையிலேயே இந்த விடயங்கள் எந்த வகையில் நடக்கின்றன என்கின்ற ஒரு அழுத்தங்கள் இந்த அரசாங்கத்தின் மேலே மீண்டும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நித்வா சூறாவளியால் இடம்பெற்ற இழப்புகளுக்கான சரியான ஒரு நியாயப்படுத்தல்கள், அது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு பொருளாதார வளர்ச்சியை இந்த அரசாங்கம் காட்டியிருக்காண்டா அங்கேயும் ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனாவால் ஏற்கனவே அதில் பாதாளத்தில் இந்த நாடு சென்றிருக்கு. இது பெரும்பாலும் எல்லா நாடுகளுக்குமே இந்த விடயங்கள் பொருந்திருக்கின்றன. குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகள் இதில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை சந்தித்திருந்தன. ஏற்கனவே கோட்டபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நலிவில் இருந்து இன்னுமே மீட்சி அடைய முடியாத நிலைமையில தான் இலங்கை தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது புதிதாக வந்த இந்த யுத்தம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் எரிபொருளுடைய விலையேற்றம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. மீண்டும் எரிபொருளுடைய விலை உயரலாம், இந்த மின்சார கட்டணங்கள் உயர்வடையலாம் என்று தொடர்ந்து பேசுபவர்கள் இருந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே இப்படியான சூழ்நிலைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது
மீண்டும் இந்த நாட்டில் இப்படியான இணைய ஊடுருவல்கள் நடைபெறுவதன் மூலமாக இனிவருங்காலங்களில் எந்த அளவில் இந்த பொருளாதார சுமைகள் மக்கள் மத்தியில் ஏறப்போன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே இது முன்னைய காலகட்டங்களில் தனிப்பட்ட நபர்கள் மேலே, தனிப்பட்ட நபர்களுடைய வங்கிகள் மேலே இடம்பெற்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது தொடர்பான கைதுகளும் இடம்பெற்றிருந்தன. அது மட்டும் இல்லாமல் சீனாவிலிருந்து வந்த ஒரு இணைய மோசடி செய்கிற கும்பல் கைது செய்யப்பட்டிருந்தது. இப்படியான நிறைய விடயங்கள் முன்னைய காலகட்டங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அது பெரும்பாலும் தனிப்பட்ட நபர்கள் மேலே செய்யப்பட்ட ஒரு ஊழல் மோசடிகளாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இணையதளங்கள் கூட முன்னைய காலகட்டங்களில் முடக்கப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தினுடைய இணையதளங்கள் கூட இன்னொரு நபரால் பயன்படுத்தப்படுகின்றன என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே இப்போ அந்த விடயம் வளர்ச்சி பெற்று இப்போ அரசாங்கத்தினுடைய திரைசேரியில் இருக்கிற நிதியிலேயே கை வைக்கின்ற அளவுக்கு வந்திருக்கிறது. ஆகவே ஏற்கனவே ஒரு பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற்று வருகின்றோம் என்று கூறியிருந்தாலும் சரியான ஒரு நிலைப்படுத்தல்களை காட்ட முடியாத சூழ்நிலையிலே இருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு இந்த விடயம் எந்த அளவிலான ஒரு மாற்றுப்பாதையை நோக்கி கொண்டு செல்லும். ஏற்கனவே பொருளாதாரத்தை ஒரு மாற்றுப்பாதையில் நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம், பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு இந்த விடயங்கள் மிகப்பெரிய அடியாக விழுமா என்பது மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.